So next method is D'Alembert's principle method. The D'Alembert's principle states that the system of forces acting on a body in motion is in dynamic equilibrium with the inertia forces of the body. So according to the Newton's second law of motion, summation of F equal to m into a, where minus ma is known as inertia force or reversed effective force. By considering minus ma as a force, we can transform the dynamic problem into a static problem, and the equation of statics can be applied here. So the D'Alembert's principle is also known as principle of dynamic equilibrium, since it converts a dynamic problem into a static problem, right? So here we can see a problem. Two blocks of weight 120 Newton and 60 Newton are placed under the two inclined planes of inclination 60 degree and 30 degree are connected by a string as shown in figure. Find the acceleration of each block and tension in the string. Take coefficient of friction between the blocks and the plane is taken as 0.3. Also determine the velocity of the system in 6 seconds after starting from rest. So here also u is 0. So you should remember initial velocity is 0. So இங்க கீழ கொடுத்திருக்கிறது diagram, questionலயே கொடுத்திருக்க diagram. So here we can notice ரெண்டு inclined surface, one வந்து 60 degree inclined and another one is 30 degree inclined. So ரெண்டு blocks 120 weight block ஒன்று 60 Newton block ஒன்று. ஸோ ரெண்டுமே எதில் டைப் பண்ணியிருக்கான், ஒரு ஸ்ட்ரிங்கை டைப் பண்ணியிருக்கான். ஸோ ஸ்ட்ரிங்கு அப்படிங்கிற வந்தது அப்படின்னாவே அந்த ஸ்ட்ரிங்கில் சம் டென்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து மறந்துடக்கூடாது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரிங்கை கன்சிடர் பண்ணாமல் நம்ம ஈக்குலிபிரியம் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து வராது, ரைட்? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்கான். ஸோ திஸ் பிளேன் இஸ் நாட் ஸ்மூத். ஸோ 0.3 ரெண்டு சைடுமே 0.3 கொடுத்துருக்கான், ரைட்? ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் 120 நியூட்டன் எடுத்திருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடு டைரக்ஷன் இருக்க 120 நியூட்டன் வந்து எடுத்திருக்கேன், ஓகேவா? ஃப்ரீ பாடி டயக்ராம். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நான் இங்கே போடலை, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் போட்டுக்கோ. ஜஸ்ட் நீயே திங்க் பண்ணிப்பாரு. 120 நியூட்டன் 60 நியூட்டன் ஒரு ரெண்டு இன்க்ளைன்டு சர்ஃபேஸஸில் இருக்குது. எந்த ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு கீழே மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கிற சைடு தான் மூவ் ஆகும். ஸோ அப்போது வந்து எந்த டைரக்ஷன் மூவ் ஆகும்? 120 நியூட்டன். ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷன் மூவ் ஆகும். இந்த 60 நியூட்டன்கிறது அப்போர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும், ஓகேவா? ஸோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும், இது அதே தான் எடுத்து ஃப்ரீ பாடி டயக்ராமாக அதை பிரித்து போட்டிருக்கேன். 60 டிகிரி 120 நியூட்டன் பிளாக். அதே மாதிரி ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அப்போர்ட் டைரக்ஷன் அண்ட் வெர்டிகலி டவுன்வர்ட் டைரக்ஷன். வெர்டிகலி டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஸோ அந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் 120 cos 60. அதே மாதிரி அந்த சர்ஃபேஸ்க்கு ஹரிசாண்டல் டைரக்ஷனில் 120 sin 60. இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் வரும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் எந்த டைரக்ஷனில் போடணும்? ஆக்சுவலாக ரைட் சைடு மூவ் ஆகிற மாதிரி போடணும், ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் ஆன் ரைட் சைட் டைரக்ஷன். ஸோ ஹியர் வி ஹாவ் டு கன்சிடர் த இனர்ஷியா ஃபோர்ஸ், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ இதுவுமே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் நீ எதை போடணும்? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் போடணும், ஓகேவா? அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்க டயக்ராமில் நான் விட்டுட்டேன், ஓகேவா? ரைட். சமிஷன் ஆஃப் எஃப் ஆஃப் y ஈக்குவல் டு 0 ஈக்குவலிபிரியம் கண்டிஷனில் தான் எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். ஸோ R1 அப்படின்றது ஆக்டிங் அப்போர்ட் டைரக்ஷன். ஸோ ப்ளஸ் R1 மைனஸ் 120 cos 60 பிகாஸ் the 120 cos 60 is acting downward direction equal to 0. R1 equal to 60 Newton. By applying D'Alembert's principle, T is acting on right side direction, tension on the string. ஸோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான் இங்கே, நல்லா கிளியராக பார்த்துக்கோ. So T is acting on right side direction. So tension T plus mass into acceleration is also acting on right side direction plus 0.3 into R1. So coefficient of friction into normal reaction for frictional force. So frictional force already பார்த்தோம் இல்லையா? So mu into R. So 0.3 into R minus 120 sin 60 equal to 0. இதெல்லாமே என்னது? Summation of f of x. ஸோ இதை சால்வ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ டி ப்ளஸ் 12.23 இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 85.92. ஸோ ஈக்குவேஷன் 1 எடுத்துருக்கோம். எகெயின் வி ஹாவ் டு ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் 60 நியூட்டன் பிளாக். ஸோ 60 நியூட்டன் பிளாக் கொடுத்து தனியாக வச்சுருக்கேங்க.
ஸோ அதுவுமே இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் 30 டிகிரி. ஸோ ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அப்போர்ட் டைரக்ஷன் 60 cos 30 ரிசால்வ் பண்ணி சைனும் காசும் இங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி டென்ஷன் ஆன் த ஸ்ட்ரிங் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். அப்போர்ட் லெஃப்ட் சைட் டைரக்ஷனில் தான் அவனுக்கு 60 நியூட்டன் மூவ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஜெக்ட் வில் பி மூவிங் ஆன் upward left side direction அப்படின்னா frictional force will be created on downward right side direction. ஸோ அதே மாதிரி தான் mass into acceleration downward right side direction இருக்கு. ஸோ summation f of y equal to 0. இப்போ vertical forces எல்லாமே கன்சிடர் பண்ணி equal to 0 போட்டுட்டோம் அப்படின்னா vertical forces கன்சிடர் பண்ணி நம்ம equation ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா r2 is acting upward direction minus 60 cos theta equal to 0, r2 51.96. By applying D'Alembert's principle, summation of f of x, அங்கே எப்படி நம்ம நியூட்டன் செகண்ட் லாக்கு வந்து f of x தான் எடுத்துருக்கோமோ அதே மாதிரி இங்கே D'Alembert's principleக்கும் summation of f of x எடுத்தோம் அப்படின்னா ஸோ t minus ma minus 0.3 into r2 minus 60 sin 30 equal to 0. ஓகேவா, இது என்னது summation of f of x. So what are the forces occurred in the horizontal direction equal to 0. ஸோ அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா அனதர் ஈக்குவேஷன் கிடச்சிது. ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி அண்ட் ஏ ஸோ இது ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பை சால்விங் 1 and 2 we can find the acceleration and tension value. Velocity after 6 seconds கொடுத்துட்டு velocity கேட்டிருக்கோம். ஆஃப்டர் 6 செகண்ட்ஸில் அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கோம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0, டைம் இஸ் given 6 seconds. So by using the equation of motion v equal to u plus at, here u is 0, initial velocity 0, plus a is 2.2 we found out into t is given 6 seconds, so equal to 13.2 meter per second. So this is the velocity after 6 seconds, right? And another one method is work energy method. So I hope you understand the concepts of Newton's second law and D'Alembert's principle. Work energy method is also one of very simple method for problem solving. So work done by a force on a moving body actually is defined as the product of the force and distance. அது நமக்கு clear-ஆ தெரியும். work அப்படிங்கிறது force into distance தெரியும். So f of x அப்படிங்கிறது linear displacement, force and into displacement x. ஸோ ஒர்க் எனர்ஜி மெத்தட் அப்படிங்கிறது ஒர்க் வந்து லெஃப்ட் சைட் டைரக்ஷன், எனர்ஜிங்கிறது ரைட் சைட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இது அந்த எனர்ஜி அப்படிங்கிறது கைனடிக் எனர்ஜி. மெக்கானிக்கலில் வந்து நமக்கு எனர்ஜி எதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி எடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியாக எடுத்திருக்கேன். ஸோ ஆக்சுவலாக கைனடிக் எனர்ஜி ஃபார்ம் என்ன, ஆஃப் mv ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து டபிள்யூ வெயிட்டாகவே கன்சிடர் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா அவனுக்கு கொடுத்துருக்க எல்லாமே வெயிட்டில் மேக்ஸிமம் கொடுத்துருப்பான் அப்படிங்கிறதுனால ஃபார்முலையும் நான் அதை மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் m we can apply w by g and change in kinetic energy அப்படிங்கிறப்போ இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர். ஓகேவா, ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டி தான் நமக்கு அதிகமாக இருக்கும் இனிஷியல் வெலாசிட்டியை விட. ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0வாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரம் ரெஸ்ட் கண்டிஷனில் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதனால ஒர்க் எனர்ஜி மெத்தட். ஸோ லெஃப்ட் சைடில் சமிஷன் ஆஃப் f of x into x, force into x equal to of w by g into final velocity square minus initial velocity square. If number of forces acting na summation of f of x, number of forces acting illa appadina every f of x. அதே மாதிரி number of forces acting na w1 plus w2 plus w3 plus etc by g into v square minus v square. So இந்த பாக்ஸ் போட்டிருக்க ஈக்குவேஷன் வந்து ஞாபகம் வச்சுட்டோம்னா எந்த மாதிரியான ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணி போயிட்டு ரைட். ஸோ இங்கே ஒரு ப்ராப்ளம் பாரு. Two weights 50 Newton and 30 Newton are connected by a thread and move along a rough horizontal plane under the action of a force 40 Newton applied to the first weight of 50 Newton as shown in figure. The coefficient of friction between the sliding surface of weight and the plane is 0.4. Determine the acceleration of the weights and the tension in the thread using work energy equation. இதில் கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்லேயே அந்த டயக்ராம் ஆக்சுவலாக கொடுத்துருக்கான். ஸோ 2 பிளாக் இருக்குது, 30 நியூட்டன் அண்ட் 50 நியூட்டன். ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரிங்கை வச்சு 40 நியூட்டன்லேயும் புல் பண்ணுறான். அப்போது 2 ஆப்ஜெக்ட்டுமே ரைட் சைட் டைரக்ஷன்லாம் மூவ் ஆகும். அப்போ ஃபிக்ஷனல் ஃபோர்ஸு லெஃப்ட் சைட் டைரக்ஷன் மூவ் ஆகும், இனர்ஷியா ஃபோர்ஸும் லெஃப்ட் சைட் டைரக்ஷனும் மூவ் ஆகும். அதாவது எதாக இருந்ததுன்னா D'Alembert's principle நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் லெஃப்ட் சைட் டைரக்ஷன் நம்ம போட்டுட்ருப்போம். ரைட். ஸோ இங்கே ஒர்க் எனர்ஜி மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். Consider free body diagram of the
two weights. So object 30 Newton and 50 Newton. So இங்கே free body diagram draw பண்ணிருக்கேன். So tension in the string 30 Newton consider பண்றப்போ right side directionல இருக்கும், 50 Newton consider பண்றப்போ left side directionல இருக்கும். அந்த 40 Newton வந்து கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க, 40 Newtonல stringல pull பண்ற மாதிரி. So reaction forces கண்டிப்பா ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். vertically ஏன்னா horizontal surfaces அப்படிங்கிறப்போ உனக்கு weight வந்து டைரக்டா vertically downward directionல தான் இருக்கும். So 30 Newton and 50 Newton. Coefficient of friction 0.4 கொடுத்திருக்காங்க ரெண்டு சர்ஃபேஸஸ்க்குமே, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே. ஸோ உனக்கு ஆப்ஜெக்ட் வந்து ரைட் சைட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் பி கிரியேட்டிங் ஆன் லெஃப்ட் சைட் டைரக்ஷன். ஸோ 0.4 into 30 and 0.4 into 50 for 50 Newton per. Right? So summation of f of x equilibrium condition is 0. But இங்கே the net horizontal forces தான் போட்டிருக்கேன் நான். Summation of f of x is not equal to 0 here. ஏன் summation of work energy method அப்படிங்கிறது work equal to energy ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ summation of f of x equal to 40ன்றது ரைட் சைட் டைரக்ஷன், ஃப்ரீ பாடி டயக்ராமில் பார்த்துட்டு தெரியும். 40 Newton is acting on right side direction. So 40 frictional force is acting on left side direction. So 0.4 into 30 minus 0.4 into 50 equal to 8 Newton கிடைக்குது summation of f of x. இப்போ summation of f of x மட்டும் தான் எடுத்திருக்கோம். நம்ம என்ன பண்ணணும், summation of f of x into displacement x equal to change in kinetic energy. So of w1 plus w2, ஏன்னா 2 weights are given. So w1 plus w2 by g into v square minus u square. Here u is 0. ஏன் initial velocity is 0, அதனால u is 0 because the system starts moving from the start. எப்படி ஸ்டார்ட் கண்டிஷன்ல இருந்தா மூவ் ஆகுது, அப்போ ரெஸ்ட் கண்டிஷன்ல இருந்து மூவ் ஆகுது அப்படின்னா ரெஸ்ட் அப்படிங்கிறப்ப இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0. அப்போ சமிஷன் ஆஃப் f of x அப்படின்றது 8 into distance x equal to 1/2 w1ங்கிறது 30, w2ங்கிறது 50 by 9.81 into v square. v square தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். v ஸ்கொயருங்கிறது அவன் கேட்டிருக்கானா இல்லை ஆக்சலேஷன்ஸ் தான் கேட்டிருக்கான். ரைட். இப்போ v ஸ்கொயர் வந்து v ஸ்கொயராக வச்சுட்டு மைனஸ் ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கிறதுனால இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0. அப்போது இதை சால்வ் பண்ணுறப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் டு 1.97 in terms of xல கிடைக்குது. எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ். ரைட். ஃப்ரம் த ஈக்குவேஷன் நம்ம என்ன ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்லேருந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஞாபகம் இருக்கா? ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுடைய செகண்ட் ஈக்குவேஷன் v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே வந்து நம்ம எக்ஸுங்கிற லெட்டரில் டினோட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ எக்ஸ். ரைட். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடச்சிருக்கு? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் v ஸ்கொயர் we can substitute 1.97x. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் v ஸ்கொயர். ஸோ 1.97x equal to 0 plus 2ax. So from this equation we can find the acceleration value. Right. ஸோ அதுதான் அவன் கேட்டிருக்கான். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், என்ன கேட்டிருக்கான், டென்ஷன் in the string கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ determine the acceleration of the weights and the tension in the thread. ஸோ tension in the thread கேட்டிருக்கான். ஸோ அப்போது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் கேட்டிருக்கான். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது 2 பிளாக் இன்பிட்வீனில் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு பிளாக் இது டென்ஷன் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பட் என்ன பண்ணணும், அதே மாதிரி ஒர்க்கு தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சிங்கிள் பிளாக்கையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே பாரு ஒர்க் டவுன் எடுத்துருக்கேன், ஃபோர்ஸ் டு டிஸ்டன்ஸ். இது எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் எல்லாமே மூவ் ஆக போகுது, ஏன்னா ஹரிசாண்டல் சர்ஃபேஸஸில் இருக்குது. அப்போ t is on acting right side direction, t minus 0.4 into 30 into displacement work done. சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது ஆஃப் w by g v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர், ஏன்னா சிங்கிள் வெயிட் தான் இங்கே, அதனால். ஸோ ஈக்குவல் டு 1/2 into 30.981 into v ஸ்கொயர் தான் இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ v ஸ்கொயர் தான் ஃபைண்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. v square equal to 1.97x minus 0. So from this equation we can find the kinetic energy 3.012 in x. Applying work energy method. So work done equal to change in kinetic energy. So that's the work energy equation. So work done வந்து மேலே find பண்ணிருக்கோம், t minus 12 into x equal to change in kinetic energy 3.012x. So ரெண்டு சைட்லையுமே நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா we can find the t value 15.012 Newton. So other tension in the thread. Right. So another problem. So with this we can complete
three methods. So another method is impulse momentum method. We can see in forthcoming videos, right? So just you try to solve this problem. Just you note it down and try to solve the problem, right? Two blocks A and B of weight 150 Newton and 80 Newton are hung to the end of a rope which is passing over an ideal pulley as shown in figure. The velocity of the system is increased from 1 meter per second to 1.5 meter per second. How much of the distance these blocks will move? Also calculate the tension in the string. Use energy method. That means work energy method. Right? Just you try to solve the problem. If anybody having any doubt, don't hesitate to ask. Right? Just you try to solve the problem. The diagram is given in the question itself. Right? Thank you so much.